ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 16 திருக்கணிதப்படி 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11:37 வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல அதிர்ஷ்டத்தை குடுக்கக்கூடிய மாதமா தான் இது உங்களுக்கு இருக்க போது. இப்ப சனியும் பார்த்தீங்கன்னா வக்ரமாகுறாரு. அப்ப அந்த 7.5 சனியோடைய பாதிப்பும் கொஞ்சம் இந்த மாசத்துலருந்து குறைய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய் நல்ல யோகத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு போறாரு. நல்ல அதிர்ஷ்டத்த குடுப்பாரு. 5ஆம் இடத்துல ஆல்ரெடி உங்க ராசி அதிபதி உச்சமா இருக்காரு. அது கூட சூரியன் ஒளி கிரகம் சேர்றது ஒரு நல்ல அற்புதமான பலன்கள குடுக்கும். ஏன்னா சூரியனும், குருவும் சேர்ந்து 11ஆம் வீட்ட பார்க்கிறது. 11ஆம் வீட்ல ஒரு ஒளி கிரகத்துடைய பார்வையோ அல்லது ஒரு ஒளி கிரகம் இருந்தாலோ, நல்ல வருமானம், நல்ல லாபம், ஐஸ்வர்ய பிராப்தம் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாரி சுக்கிரன் 6ஆம் வீட்ல இருந்து 7ஆம் வீட்டுக்கு நீச்ச பங்க யோகமா பெறுறாரு. அதாவது நீச்சமாயி நீச்ச பங்க ராஜ யோகம் அமைப்பு கிடைக்குது. செவ்வாயும், சுக்கிரனும் பார்வை இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல கிரக அமைப்புகள். கிரக பலம், ஸ்தான பலம் இது எல்லாமே மீன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்புகளாக இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இந்த மாசத்துல தொழில் ஸ்தானம் என்னன்னா, உங்களுக்கு என்னன்னா செவ்வாயும், புதனும் சேர்ந்து பார்க்கறதுனால, இந்த தொழில்ல நல்ல அபிவிருத்தியான காலம். நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும். லாபமும் வரும். லாபஸ்தானத்த சூரியனும், குருவும் சேர்ந்து பார்க்கிறது. தொழிலு நல்ல அற்புதமான வளர்ச்சி. அதாவது வருமான ஸ்தான அதிபதி 2 குடையவர் உங்களுக்கு செவ்வாய். அவரு புதன் கூட சேர்ந்திருக்காரு. அந்த புதனும், செவ்வாயும் சேர்ந்தே 10ஆம் இடத்த பார்க்குது. அப்போ உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரிங்க, தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாசம் உறுதியாக உண்டு. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், இந்த மாரி ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அதே மாரி இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் சார்ந்த விஷயங்கள், புரமோட்டர்ஸு இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கட்டுமான சம்மந்தப்பட்டது, வீடு கட்டக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கட்டுமானம், இன்டீரியரு இது எல்லா ரிலேட்டடான பிசினஸும் நல்ல அற்புதமா இருக்கும். நல்ல வளர்ச்சி அடையும். நல்ல குரோத் ஆகும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு தன சேர்க்கை இருக்கு. வருமானத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ போன மாசத்த காட்டிலும் இந்த மாசம் அதிகமான உயர்வ தான் உங்களுக்கு கொண்டு போகும். ஆடி மாசம் அப்படின்னாலே வருமானம் வராதுன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா, நல்ல காசு பணத்த இந்த மாதத்துல நீங்க பார்க்க முடியும். 1 வருஷம் சம்பாரிக்கிறத இந்த 1 மாசத்திலே சம்பாரிச்சிடலாம். அந்த அளவுக்கு கிரக சேர்க்கை இருக்கு. ஏன்னா 6 கூடிய சூரியன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவோட சேர்றாரு. அந்த உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு ராசி அதிபதியாவும் 10 குடையவராவும் இருக்கிறாருங்க. 10ஆம் இடம் தானே தொழில் ஸ்தானம். அந்த அதிபதியே 11ஆம் வீட்ட பார்க்குறாரு. இது எல்லாமே இந்த மாசம் நல்ல இணைவு. அதுக்கு தகுந்த மாரி நீங்க கடுமையா உழைச்சாலே போதும். மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த காதுல மட்டும் இல்ல, மனசுலயும் போட்டுக்காதீங்க. காதுலயே வாங்கிக்காதீங்க. இது எல்லாமே உள்ளுக்குள்ள இறக்குனா மட்டும் தான் உங்க மனசு பாதிக்கும். அவங்க நம்மள இப்படி சொல்றாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். ஆனா அந்த மாரி எண்ணத்தையே நீங்க மனசுக்குள்ளயும், காதுக்குள்ளயும் கொண்டு வராதீங்க. காது வழியா இருந்தா தான் மனசுக்குள்ள போகும். அந்த மாரி விஷயங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய ஒர்க்க நீங்க கன்டினியூஸா பண்ண, சனி வக்ரம் பெறனால நல்ல உயர்வு, பேரு, புகழு, வருமானம், நல்ல லாபம் இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்குது. ஏன்னா, அனுக்கிரகம் ரொம்ப நல்லா இருக்கு. 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடியது. 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறதும், 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாயி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறதும், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த தானா தேடி கிடைக்க போகுது. அது புதையலா இருக்கலாம், உழைக்காத ஒரு வருமானமா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸு, வெற்றி வாய்ப்புகள் தேடி வர்றது, உங்களையே பாராட்டி அங்கீகாரம் பண்றது, சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது, நீங்க நல்லா இவ்வளோ வருஷமா ஒர்க் பண்ணதுக்காக ஒரு கம்பெனில ஒரு பார்ட்னர்ஷிப் குடுக்கிறது, அல்லது என்னன்னா ஷேர் குடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க விரும்பின துறையில போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், உங்களுக்குன்னு ஒரு நல்ல அங்கீகாரம், ரெகக்னைஸ் இந்த மாதம் கிடைச்சிரும். ஜாப் ரிலேட்டடா தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கலைன்னா கூட, ஏன்னா 6ஆம் அதிபதி தான் 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ
வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தானாகவே தேடி வரும். நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கனாலே, இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணாலே, உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நல்ல சேலரியோட கிடைச்சிரும். படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு படிப்புல கல்வி ஸ்தானத்திலே புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. செவ்வாய் அது கூட சேர்றனால, முன்பை விட நல்ல படிப்புல ஆர்வம் கிடைக்கும். குரு உடைய அனுக்கிரகம் இருக்கனால, குரு உங்களுடைய ராசிய பார்க்கறனால, உங்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நல்ல பாண்டிங் உருவாகும். ஒரு இணக்கமான சூழ்நிலைகள், அவங்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க வழிகாட்டுவாங்க. அவங்களுடைய பரிபூரணமான அனுக்கிரகமும், ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுறது, சாதாரண டெஸ்ட்ல கூட நல்ல ரேங்க் எடுக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் வரும். படிப்புல ஆர்வம் வரும் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு. உயர்கல்வியிலலாம் நல்ல சிறப்பாக இப்ப வெளியில முடிச்சுட்டு, நல்ல அமைப்புகளோட நீங்க வெளில வருவீங்க. நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல கரியர சூஸ் பண்ணி எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கு. நல்ல அனுகூலமாவும் இருக்குங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல மேன்மை அடைய முடியும். சாதாரண ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட, அது உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸையும், பிரம்மாண்ட வளர்ச்சியும் குடுத்துரும். மீனராசிக்காரங்க பெண்கள் பொறுத்தவரைக்கும் அவ்வளோ அற்புதமா இருக்கு. நீங்க ஒரு சாதாரண முயற்சி எடுத்தாலே மிகப்பெரிய லெவல்ல அது யோகமாவும், சக்சஸ்ஃபுல்லாவும் உங்களுக்கு அமைஞ்சிரும். பணம் பல வகைகள்ல இருந்து வரும். நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும். இவ்வளோ நாள் இருந்த சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி, குடும்பத்தாருடைய ஆதரவுகளும், சப்போர்ட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சுமூகமான ஒரு உறவுகள் உங்களுக்கு பாண்டிங் நல்ல குடுப்பாங்க. நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன்னு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நல்ல அமைப்புகளும், சூழ்நிலைகளும் மாறும். 7:30 சனி அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. வக்ரச்சனி இருக்கனால உங்களுக்கு சனியுடைய பாதிப்புகள் குறையறதுனால நல்ல உத்வேகத்தோட செயல்படுவீங்க. மோட்டிவேட்டடா நீங்களே இருந்துக்கங்க. செல்ஃப் மோட்டிவ் அதிகமா பண்ணிக்கங்க. எந்த இது எடுத்தாலும் சரி, அதுல சக்சஸ் பண்ண முடியும். நல்ல லாபம் சம்பாரிக்க முடியும். சொத்து சேர்க்கை இருக்கு. ஒரு வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாரி பிராப்தம் கிடைக்கிறது, தாய் வழி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றது, தாய் வழி ஆதாயம் உண்டு பண்றது, கணவன் வழி சொத்துக்கள் சேர்க்கை இதெல்லாமே இருக்கு. 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாகுது. அதனால கணவன் வழி அட்ஜஸ்ட் பண்றது. அதாவது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்ல வேண்டிய காலகட்டமா இது இருக்கனால, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும். சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, ஏற்கனவே பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா தேடி வர்றது, மீண்டும் வந்து சேர்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உருவாகும். மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பொதுவாவே புத்திர பாக்கியம் 5ஆம் இடத்துல சூரியனும் சேர்ந்திருக்கனால, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் சக்சஸ் ஆகுறது, ஹெல்த் எல்லாம் வந்து நல்லா போறது, புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம் கிடைக்கிறது, திடீர்னு மேரேஜுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. புது புது வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாமே நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். பொதுவா மீன ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, அதே மாரி அம் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, விளம்பரப்படுத்துறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே சக்சஸ குடுக்கும். ஏன்னா 4ஆம் வீட்ல செவ்வாயும், புதனும் சேர்ந்திருக்கு. அதனால வந்து இந்த சோசியல் மீடியா, இன்ஃப்ளூயன்சர் எத தொட்டாலும் காசு விளம்பரம் பண்ணி காசு சம்பாரிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த மாசம் வந்து என்னன்னா, காசு பணத்துக்கு குறைவில்லாம இருக்கு. ஆனா நீங்க அத தேடி என்னன்னா, அதுக்குண்டான விஷயங்கள எஃபோர்ட் போடும்போது, அதுக்கு உண்டானதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. அதிர்ஷ்ட தெய்வத்த வணங்கி வழிபாடு பண்ணுங்க. இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகம் இருந்தா எல்லா விஷயமும் தானாவே தேடி வரும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போட்டீங்களோ, அத விட பல மடங்கு உங்களுக்கு பலாபலன் திரும்ப கிடைச்சிரும். 5ஆம் இடத்துல குரு இருக்கனால, ஒரு குருட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த மாதம் குரு பூர்ணிமா வருது. குருநாதருடைய வழிபாடு, குரு சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. அது இன்னும் சிறப்பான வாழ்க்கைய உங்களுக்கு குடுத்துரும். அதே மாரி நீண்ட தூர பிரயாணம் பண்றது, ஒரு புனித நதிகள்ல நீராடுறது, புனித யாத்திரைகளுக்கு போறது, புனித ஸ்தலங்களுக்கு போறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாசம் உறுதியாக இருக்கு. ஹெல்த் ரிலேட்டடா ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் மீறி சமாளிக்கக்கூடிய சக்தியும் குரு பகவான் உங்களுக்கு குடுக்குறாரு. சனியுடைய தன்மை வக்ரம் பெறுறதுனால,
தொழில்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அதே மாரி எல்லா இடத்துலயும் நீட்டுற இடத்துலலாம் படிக்காம கையெழுத்து போட்றாதீங்க. அது வந்து உங்களுக்கு பின்னாடி விளைவுகள ஏற்படுத்தும். முழுமையா யாரையும் நம்பக்கூடாது. ஆணாக இருந்தால் கட்டாயம் பெண்கள் வழியில கவனம் தேவை. சுக்கிரன் நீச்சமாகுது. தேவையில்லாம உங்கள வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, அவங்க எதுக்காக பேசுறாங்க? நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? முக்கியமா பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. இது இல்லன்னா நீங்க தப்பே செய்யலன்னா கூட உங்க மேல பனிஷ்மென்ட்டோ அல்லது உங்கள கெட்ட பேரு, அவமானங்கள ஏற்படுத்துறது, உங்களுடைய பேருக்கும், புகழுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு வகையில ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடத்திருவாங்க. நீங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. கரெக்ட்டா இருந்திருப்பீங்க. ஆனா சிக்க வைக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் நடக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நெறைய அலைச்சல்களையும், நெருக்கடிகளையும் குடுக்கும். ஆனா அது மூலியமா ஆதாயமும் உண்டு. வெளிநாடுகளுக்கு பயணம் செல்றது, வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உத்தியோக ரீதியாவோ, படிப்பு ரீதியாகவோ அல்லது நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, மீன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய லெவல்ல பேரு, புகழ், நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்கும். மக்கள் கிட்ட சென்றடையறது, உங்களுடைய வீடியோக்கள், உங்களுடைய படம், இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் எல்லாமே நெறைய பேத்துக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பெரிய ஆதரவுகள், மக்களிடையே வந்து பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். விருதுகள் கிடைக்கும். காசு, பணம் நெறைய சம்பாரிக்க முடியும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள நடத்துறது, அது மூலியமா மக்கள் கிட்ட பேரும், புகழும் வாங்குறது, இந்த மாரி நல்ல அற்புதமான பலன்கள் மீன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இருக்கு. அ அ அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். வக்ரம் பெற்ற சனி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல சிக்கல்ல கொண்டு போய் வந்து விட்டுறக்கூடாது. லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஆனா அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு குரு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. சூரியனும் 5ஆம் இடத்துல இருக்கனால இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனையின் பேர்ல செய்யக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகுறது, நீங்க விரும்பின துறையில வேலை கிடைக்கிறது, விரும்பின இடத்துல போஸ்டிங் கிடைக்கிறது, நல்ல வருமானம் வர துறையில இருக்கிறது, உங்களுடைய ஊர்லயே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறது, இந்த மாரி மன மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய துறை ரீதியா நெறைய விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் இந்த வக்ரம் பெற்ற சனியுடைய தன்மையில இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக தான் எல்லா விஷயம் நீங்க ஹேண்டில் பண்ணணும். அரசியல்வாதிகளுக்கு இது வந்து ஒரு நல்ல பலன்கள். மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், பொதுமக்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கிடைக்கும். சனியுடைய தன்மைங்கிறது வந்து 50, 50% தான். எப்படி வந்து நீங்க எலக்ஷன்ல ஜெயிக்கிறது, இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடந்தாலும் புது புது வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு. நீங்க ஒரு கவுன்சிலர் ஆகுறது, ஒரு மேயர் ஆகுறது, திடீர்னு ஒரு நல்ல கட்சியில போஸ்ட் கிடைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதனால மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் சில பரிகாரங்கள், தாந்திரீகங்கள் இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவல்ல உயர்வான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா, கட்டாயம் தெய்வ வழிபாடெல்லாம் நீங்க பண்ணிக்கணும். அரசியல்வாதிகள் வந்து சின்ன மிஸ்டேக் நடத்துனா கூட, அந்த வக்ரம் பெற்ற சனியும், 7ஆம் இடத்துல நீச்சமா இருக்கக்கூடிய சுக்கிரனும், மீடியாக்கள், செய்தி நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயும் நீங்க தான் ஹெட்லைனா வருவீங்க. கேவலமாக உங்களுடைய பேர் அப்படியே கெட்ட கெட்ட செய்திகளா உங்கள பத்தி வரும். நெகட்டிவ் போர்ட்ரேட் பண்ணப்படும். இதெல்லாம் வந்து கவனமா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா கஷ்டம் தான். அதனால அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், பூஜைகள் இதெல்லாமே பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சொத்து சேர்க்கை இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள், கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கம்மியாயி, கடன அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது, அதே மாரி பினாமி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றது, சொத்து சேர்க்கை, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் அனைத்து அமைப்புகளுமே மீன ராசிக்கு உண்டு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.